மனுஷனை மனுஷனாக வாழ வைப்பதற்குரிய வழிகாட்டல் அல்லாஹ் ரசூலுடைய அழைப்பு, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள். அதுக்கு நீங்க விடையளித்தா லிமா யுஹ்யீக்கும், அல்லாஹ் வாழ வைப்பாங்க. பெருமதியான மனுஷனா வாழுவீங்க. உங்களோட வாழ்க்கையின் முடிவு மரணம் அழிவில்லை, அந்த முடிவிலும் உங்களுக்கு வாழ்க்கை நன்மாதான் சொல்லப்படும். இன்னல்லதீன காலூ ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்சனு. ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதில் யாரெல்லாம் உறுதியாக இருந்தார்களோ, நிலைமைகள் எப்படி மாறினாலும் கூடினாலும் குறைஞ்சாலும் ரப்பு அல்லாஹ், படைச்சவன் அல்லாஹ், பரிபாலிக்கிறவன் அல்லாஹ், வாழ வைக்கிறவன் அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட அல்லாஹ்வுடைய தொடர்போட யாரு மரணம் வரையும் உறுதியாக இருந்தார்களோ, இன்பத்திலும் துன்பத்திலும் செல்வத்திலும் ஏழ்மையிலையும் தனிமையிலையும் கூட்டிலையும் நோயிலையும் ஆரோக்கியிலையும் எல்லா நிலைமைகளிலையும் அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று அல்லாஹ்வுடைய தொடர்புடையார் வாழ்ந்தார்களோ, மரணத்தின் நேரத்தில் வாழ்வு முடங்கிய அழிவுண்டு வராது. ஊரெல்லாம் சொல்லும் மரண அறிவித்தல், மலக்குகள் வந்து சொல்வார்கள் வேறொரு அறிவித்தல். மரணித்து முடுங்கி வாழ்க்கை முடுங்கிட்டு சொல்லல, அவர்கள் சொல்லுவார்கள் இனித்தான் நீங்கள் செழிப்பாக வாழ போறீர்கள். எங்க நுஸுலம் மின் கஃபூர் ரஹீம், இரக்கமுடைய அன்பான அந்த ரப்பிடத்திலே அல்லாஹ்விடத்திலே விருந்தாளியாக நிரந்தரமாக வாழுங்க. நல்லா சொன்ன எங்க வாழ்ற நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்து துன்யா ஃபில் ஆখিরা, நாங்க உங்க கூட வருவோம், விட்டுப்பட்டு போவே இல்லை. அந்த வாழ்க்கை எங்க போறது, எப்படி போறது? தனியா தடுமாற்றம் தானே, நான் மட்டும் தானே தனியா போறேன், இந்த ரூஹு தனியா போகுது. மலக்குகள் சொல்வாங்க உலகத்திலே உங்களுக்கு கூட நாங்க இருந்த நீங்க காணல. ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கையில முன்னுக்கு பின்னுக்கு நாங்க திரிஞ்சோம், உங்களுக்கு தெரியாது. நீங்க எங்க இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாலே பின்னாலே நாங்க தான் சுத்தி தெரிஞ்சோம். மலக்குகள் ஒவ்வொரு மனிதனை சுத்தியும் மலக்கில் இருந்து கொண்டிருக்கார்கள். சக்ராத்தில் வந்து சொல்வார்கள் உலகத்தில் நாங்கள் உங்களுக்கு கூட இருந்தது, இனியும் உங்களுக்கு கூட இருப்போம். இப்ப கண்ணால பார்த்துட்டீங்களே, கண் பார்க்கல ரூஹு பார்க்குது. இப்ப இது பின்னாலையும் உங்களை அல்லாஹ்வை சந்திக்கும் வரையில நாங்கள் கூடவே இருப்போம். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் முடிவாகிவிட்டது என்ற நன்மாராயத்தை எடுத்துக்கொண்டு போங்க என்று சக்ராத்திலே மலக்குகள் சொல்வார்கள். எனவே சோழே, அந்த வாழ்க்கை முடிவு வாழ்க்கை முடிகின்ற நேரத்திலே காட்டப்படும், இடையில காட்டப்படாது. இடையில நாங்க என்ன பார்ப்போம், உழைச்சி எவ்வளவு இருக்குது, படிச்சு எவ்வளவு போய் அடைஞ்சிருக்கிறோம், முயற்சி செஞ்சு எவ்வளவு சேர்த்திருக்கிறோம், ஏதான் பார்க்கலாம். 40 வருஷமா சேர்த்த சொத்து எவ்வளவு, 20 வருஷமா படிச்ச பட்டம் எவ்வளவு, 50 வருஷமா அடைஞ்ச அதிகாரம் எவ்வளவு, இதைத்தான் பார்ப்போம். இதுல பேலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி உலகத்துல வாழ்ந்த 40 வருஷத்துல ஆகிரத்துடைய ஏற்பாடு என்ன யார் யோசிக்கிறோம்? எங்க பார்க்கறது? அதெல்லாம் என்னத்துக்கு எப்படி பார்க்கிற விட்டுட்டோம். வந்து எல்லாரும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் பாருங்க. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணக்கு பார்க்கிற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு வியாபாரி கணக்கு பார்க்காரு, அந்த தோரணையில ஆகிரத்துக்குரிய பயணத்தில் அன்றாட கணக்கு சொன்னார்கள். சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளையிலையும் மனிதன் தன்னுடைய ஆத்மாவை வியாபாரத்தில் போடுகின்றான். தன்னுடைய ஆத்மாவின் வியாபாரம் ஆரம்பமாகுது. எப்ப ஆரம்பமாகுது? குல்ல யௌமின் தத்லு ஃபீ ஷம்ஸ், சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாள், சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாளையிலையும் அன்றைய நாளுடைய வியாபாரம் ஆரம்பிக்குது. ஒரு வியாபாரம், முஸ்லிம் காபீர் எல்லாரும் சரி வியாபாரம். காலையில வந்தாங்க, அவருடைய மூலதனத்தை போட்டாங்க. இவர் 10 லட்சம் $3 போட்டு வியாபாரம் தொடங்கி இருக்கிறார். 50 லட்சம் வியாபாரம் போட்டு வியாபாரம் தொடங்கி இருக்கிறார். 5000 போட்டு வியாபாரம் தொடங்கி இருக்கிறார். இவர் மாலையில பார்ப்பார், 9-10 மணிக்கு எவ்வளவு இப்ப இடிச்சது, இன்றைய வியாபாரத்திலே முடிவு என்னன்னு பார்ப்பார். சொல்ல அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஃபபாயுன் நஃப்ஸா, ஆத்மாவுடைய வியாபாரம் நடக்கிறது. இதுல முடிவு என்ன தெரியுமா? முஅத்திகுஹா அவ் முபிகுஹா. ஒன்று, இன்றைய நாள் காலையில் ஆரம்பிச்சோம், நல்லது கெட்டது ஹலால் ஹராம் எப்படி மாறி மாறி நடக்குதானே. பள்ளியில் வந்து தொழுதோம், அங்கால பாவமன் செஞ்சோம், குர்ஆன் ஓதுனோம், அங்கால புறமும் பேசணும், திக்ரும் செஞ்சோம், அவனுக்கு ஏசிட்டும் போனோம், சதகாவும் கொடுத்தோம், என்னோட ஹக்கையும் கொஞ்சம் பறிச்சு எடுத்தோம். இப்படி போட்டு போட்டு பிளஸ் மைனஸ் போட்டு போட்டு போட்டு
முடிஞ்சு கடைசியில தூங்க போறோம். அங்க முடிவு என்ன தெரியுமா? நீங்க தப்பிட்டீங்க நரகத்திலிருந்து. நன்மைகள் மிகைத்து விட்டது. சில தவறுகள் நடந்தது, நன்மைகள் மிகைத்து விட்டது. அதனால இரவில முடிவு, இன்றைய நாளுடைய முடிவு நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள். அதனால கடைசி நேரம் என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபாரோட படுக்கணும். ஏதோ ஞாபகம் இல்லை, என்ன தவறு நடந்துச்சோ, என்னத்தை பார்த்தோனோ, என்னென்ன கேட்டனோ, யாருக்கு என்னத்தை பேசினோ, ஒன்னு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருந்தால் என்ன செய்ய? அது அபூ ஹுரைரா அவங்க அப்படியான சூழல் இல்லை. இருக்கிறதே ரசூலுல்லாஹி சமூகத்தில், பேசுறதே ஹதீஸ், கேட்கிறதும் அதுதான். வேற பாவங்களுடைய சூழல் அங்கே இல்லை. என்றாலும் தூங்க போகின்ற பொழுது 12,000 தடவை இஸ்திக்பார் செய்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவங்க பேக்கில் ஈச்சம் கொட்டைகளை வச்சிருந்தாங்க. என்ன இஸ்திக்பார் செய்வார்கள்? அடிமை பெண் அதை நிறைப்பி வச்சிருவா. 12,000 தடவை. நாம சும்மா ஒரு வருஷம் போகுமா 12,000 இஸ்திக்பார் செய்யறதுக்குன்னு சொல்லி. சரி, 12,000 100வது இஸ்திக்பார் செய்யற இல்லையா? நாம தூங்க போறோம், இந்த அல்லாஹ் பிஸ்மிக்கு அமுத்துனான்னு சொல்கிறோம், தூக்க துவா ஓதுற இல்லையே. சாப்பிட போனா சாப்பாடு துவா ஓதுறோம், குடிக்க போனா குடிக்கிற துவா ஓதுறோம், உடுக்க போனா கசானி உடுப்பு துவா ஓதுறோம், தூங்க போனா தூக்க துவா ஓதுறல்ல. ஓதுறோம் எப்படி ஓதணும்? அல்லாஹ் பிஸ்மிக்கா அனாமோ அஸ்தாக்கிரனும் ஓதணும். அந்த தூக்க துவாவை கேன்சல் பண்ணி போட்டு மௌத்துடைய துவா தரப்பட்டுச்சு. ஏன்? மௌத்தன் யாருமே நினைக்க மாட்டீங்க, விரும்ப மாட்டீங்க, அதனால் பலாத்காரமா தரப்பட்டிருக்குது. அப்படி சின்ன பிள்ளைக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிற மாதிரி அந்த விரும்பி வருமா? சாக்லேட் திங்கிற மாதிரி வருமா? சாப்பாட்டுக்கு வர வருமா? இல்லை, விரும்பாது. பிடிச்சு கொண்டு அந்த மருந்து அடிக்கிறோம். அதே மாதிரி ஒரு நிர்பந்தமாக நீ சொல்லு வாயால். என்ன சொல்லும்? அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்து, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நான் மௌத்தாகிறேன் சொல்றது. மௌத்துடைய சிந்தனையில படுங்க. அதனால இது மௌத்து உண்மையாகவே மௌத்தா பேத்துண்டா. படுத்தவர் எடுங்கவில்லை. சுபோக்கு மரண அறிவித்தல் யாரு? படுத்தார். எப்படி படுத்தார்? பிஸ்மிக்கு அமுத்துன்னு சொன்னார், அமுத்து கபூல் ஆயிடுச்சு. நாங்கள் சொல்லி இருக்கிறோம், இன்றைய நாளைக்கு அது மௌத்தாக ஆகும்னு தெரியாது. அதனால இன்றைய நாள் மௌத்து ஆகுமோ, அதனால 100 இஸ்திக்பாரை செஞ்சுட்டு படுப்போமே. இல்லை கொஞ்சம் கூட, அப்புறம் 500 செய்யுங்களேன். உங்களுக்கு தான் தெரியும் தானே உங்களோட வாழ்க்கையில திறம் என்ன, சுத்தம் என்ன தெரியும் தானே. 100 போதுமா, 50 வேணுமா, 1000 தேருமா? லேசான ஊத்தனம் கசக்கிற சுத்தமாயிரும். சிலது இல்லை தேய்ச்சணும், இல்ல சும்மா தேய்ச்சி போவாது, சோக்கால மட்டும் தேய்க்கணும். சிலது சேஃபெக்சல் போட்டு ஊற போட்டு தேய்க்கணும். அது மாதிரிதான் 100 இஸ்திக்பார் போதுமா? சும்மா லேசான பாவமா, கொஞ்சம் கடினமான பாவமா? பாவமே பாவமா? விடிஞ்சிருந்த இருவரையும் பாவத்திலே மூழ்கி கிடந்து வந்தேனா, அப்ப எத்தனை 1000 இஸ்திக்பார் செய்யணும்? அதனால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காலையிலிருந்து வியாபாரம் ஆரம்பிச்சு மாலையாகுது, நெல்லமல்களோட முடித்தான், இஸ்திக்பார முடிக்கிறான், தப்பின நாள். அல்லது அவன் வியாபாரத்தை நப்சை போட்டான், நாசமா போன நாள் இன்றைய நாள், நரகத்தின் முடிவுடைய நாள். அவன் காலையில் என்ன செஞ்சான்? ஹராத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அது ஹராம் என்ற உணர்வே இல்லை. ஹராத்தையே கேட்டுக் கொண்டிருந்தான். ஹராம் என்ற சிந்தனையே கிடையாது. பேச்சில பொய்யும் உண்மையும் கலந்து வந்ததே, அதை பொருட்படுத்தவே இல்லை. இல்லாத பொல்லாத எல்லாத்தையுமே பேசி முடிக்கிட்டார். இது மறுமையில விசாரிக்கப்படும் எண்ணமே கிடையாது. இந்த சொத்து ஹலாலா, சுத்த ஹலாலா, எடுக்கலாமா, மற்றவருடைய பங்கு கலந்திருக்கா, யோசனை காசி வந்தா சரி. இந்த சாமான வித்த முறை சரியா? என்ன சொல்லி வித்தீங்க? அது நம்பிக்கை நாணயமா? பொய் கலந்திருச்சா, ஏமாற்றம் கலந்திருச்சா, எப்படி விற்கப்பட்டது, எப்படியே சாமான் போனா சரி. இது முடிவு என்ன? நாசமா போன நாள் இன்றைய நாள், நரகத்துடைய நாள். எனவே சொல்லே, இப்படி ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய அந்த ஆத்ம வியாபாரத்துடைய முடிவு மூபிக்கா தப்புன நாள் அல்லது தவறி நரகத்தில் விழுந்த நாள் என்று பதிவு செய்யப்பட்டே வருகிறது. இறுதியாக கடைசி நாளிற்கு மரணிக்கிற நாள் கணக்கு பார்க்கப்படும். வியாபாரிகள் நாளாந்த கணக்கேடு நாளேடு எழுதி வருஷம் முடிவில் கணக்கு பார்க்கிறாங்களே, ஒவ்வொரு நாளும் லாபம் நஷ்டம் வந்து கடைசி வருஷம் முடிவில் அதிகமா ஏப்ரல் மாசத்துல அலைஹிஸ்ஸலாக ஜகாத் கொடுக்கிற அந்த நோம்பு மாசம், அந்த மாசத்துல கணக்கு பார்க்கிறார்கள்.
360 நாளுடைய முடிவு என்ன? லாப நஷ்டம். சில 15,000 நாட்கள், 25,000 நாட்கள், 50,000 நாட்கள் வாழ்ந்திருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த முடிவுல கழிஞ்சு நாசமா போன நாள் எத்தனை, தப்புன நாள் எத்தனை. சக்ராத்துல முடிவு செய்து கடைசி முடிவு செய்யப்படும். இவருடைய இன்றைய மௌத்து நாசமா போன மௌத்து. இவருடைய மௌத்து இன்றைக்கு துரதிருஷ்டியுடைய மௌத்து, மூதேவியுடைய மௌத்து முடிவு செய்யப்படும். ஏன் கணக்கு பார்த்தா அப்படிதான் வந்திருக்கு. மிகைத்து விட்டது பாவங்கள். இடைக்குதான் அப்படி இப்படி நன்மை செஞ்சீங்க, ஆனா பாவங்கள் மிகைத்து விட்டது. அதனால இன்றைய நாள் மூதேவித்தனத்தின் நாள் என்று முடிவு செய்யப்படும். அல்லது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பெற்ற மக்களுக்கு இது பாக்கியசாலியுடைய நாள். தவறுகள் நடந்தது, அல்லாஹ் மன்னிச்சிட்டான். தௌபாவிலேயே ஒவ்வொரு நாளையும் கழிச்சார். அதனால இன்றைய நாள் வெற்றி நாள் என்றே ஆகும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின். மொத்தமாக நாங்க மௌத்தாவ கிட்டாவா, எப்ப மௌத்தா கிட்டாவா? ஒன்றுக்கு ஏழாமலுக்கு நோயாளியாகி படுத்த படுக்கையில 90 வயசு அடைஞ்ச பிறகு இனி மௌத்தார நெல்லமென்று அவரே யோசிக்கிறார். அப்பயா மௌத்தம் யோசிக்கிறது? அவரே யோசிக்கிறார், இனி வாழ்றதை விட மௌத்தான நெல்லம் என்று. குடும்பமே யோசிக்கிறாங்க, இன்றைக்கும் நாளைக்கு தெரியாது என்று. ஏன் மௌத்தா போனா நெல்லமே எல்லாரும் யோசிக்கிறாங்க, அன்றைக்கும் மௌத்த யோசிக்கிறது இல்லை சகோதரர்களே. அல்ல சொன்ன ஒவ்வொரு நாளைக்கு நீங்க யோசிங்க, நாளைக்கு மௌத்து, நாளைக்கு மறுமை என்ன அமைச்சிக்கிறோம். அதுக்கு இன்றைய நாளை நீங்கள் மறுமையுடைய சிந்தனையோடு நீங்க நடத்தி கொள்ளுங்க. உங்களுடைய இறுதி நாள் வெற்றியின் நாள் ஆகும். எனவே அந்த சிந்தனை நாம் இன்றையுடைய நிரந்தரமான மனசில பதிய நாளாக, மறுமை என்பதை நிரந்தரமான வாழ்க்கை, அதுக்குத்தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தயாரிப்பு அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கணக்கு பார்த்து மௌத்துடைய நாள் வெற்றியுடைய நாள் ஆகுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் படிப்பினை பெற வேண்டும். வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா அப்படியான வெற்றியடைஞ்ச நாளாக மரணத்தின் இறுதி நாள் ஆகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, ஈமானுடைய உறுதிப்பாட்டை தந்தருவாயாக. கழிக்கின்ற ஒவ்வொரு நாளையும் யா அல்லாஹ் பாவை சுமைகள் இல்லாமல் நன்மைகளால் நிறைந்த நாட்களாக்கி தருவாயாக. ஒவ்வொரு நடக்கின்ற தவறுகளுக்கு தௌபா செய்யக்கூடிய நாளாக, ஒவ்வொரு நாளும் முடிவை தௌபாவுடைய நாளாக நேரமாக ஆக்கி தந்தல்வாயாக. எங்களுடைய இறுதி சக்ராத்துடைய நேரத்தை சந்தோஷமான நாளாக, மலக்கள் மூலமாக நன்மாராயம் சொல்லப்படக்கூடிய நாளாக ஆக்கி தந்தல்வாயாக. உலகத்தின் ஏமாற்றத்திலிருந்து எங்கள் அனைவரையும் விடுதலையாக்கி வைப்பாயாக. முழு மனித சமுதாயத்துக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தை நேர்வழியை கொடுத்து விடுவாயாக. முஸ்லிம் சமுதாயத்துக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தை நுஸ்ரத்தையும் கொடுத்து விடுவாயாக. குறிப்பாக காசாவுடைய மண்ணிலே பலவழிப்படுகின்ற, படுகொலை செய்யப்படுகின்ற அந்த பலஸ்தீன மக்கள் மீது யா அல்லாஹ் இரக்கம் காட்டுவாயாக. அவங்க நடக்கின்ற அநியாயங்களுக்கு யா அல்லாஹ் நீ பதில் கொடுத்து விடுவாயாக.